ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஏசி கிளீனிங் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு நம்ம ரூம் கூலே ஆக மாட்டேங்குதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரூம் வந்துட்டு நல்லா சில்லு சில்லுன்னு ஊட்டி மாதிரியே மாறிடும். அந்த அளவுக்கு கூலிங் கிடைக்கும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஏசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கழட்டணும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை பிடிச்சிட்டு ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மேல் போர்ஷன் எடுத்த பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து டஸ்ட் வந்து வந்திருக்கு. நான் 1 மந்த் மேலே க்ளீன் பண்ணல. ஸோ ஏசியை வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மந்த்க்கு ஒன்ஸ்னாவது நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நிறையா டஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபில்டருக்குள்ளே எல்லாம் போக சான்ஸ் இருக்குது. ஸோ நிறையா டஸ்ட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏசியே வந்து கூலே ஆகாது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாமல் கரண்ட் பில் தான் நமக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணும். எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வந்துட்டு ஏசி வாங்கி க்ளீன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்துட்டு உள்ளே படிஞ்சிருக்குன்னு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ராட் மாதிரி இருக்கும். அதுலேயும் நல்லா டஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட மேல் போர்ஷன் நான் கழட்டினல அந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டஸ்ட்டு வந்து உங்களுக்கு படிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ஃபில்டரில். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் இருந்தாலுமே நமக்கு ஏசி வந்து கூலிங்கே கிடைக்காது. ஸோ தேவையில்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூலே ஆகாமல் தான் இருக்கும் ரூமு. இந்த மாதிரி இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இதை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட மேல் போர்ஷன் நான் சொல்லியிருந்தேன், அந்த ஃபில்டர் இருக்கிற போர்ஷன். இதை வந்துட்டு நம்ம பின்னாடி திருப்பி அந்த ஃபில்டரை வந்து நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பின்னாடி திருப்பியாச்சு. இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் அந்த நெட்டு. இதை வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணணும். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லாக் இருக்கும் பாருங்கள். 2 3 4 5 லாக் இருக்குது. இந்த 5 லாக்லேருந்து ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இப்படி வெளியே எடுத்தாவே வந்துட்டு உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். அதே மாதிரியே வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபில்டரையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு காமிக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு தெரியாது எது எங்கே இருக்குன்னு. ஸோ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து நம்ம கை பின்னாடி இருக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு வந்து டஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி போட்டு துடைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா வந்து டூத் ப்ரஷ்ஷால் தான் க்ளீன் பண்ணிக்கணும். டூத் ப்ரஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2-3 ப்ரஷ்னாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கோங்க. தண்ணியில் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிட வேணாம். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆகி வரும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்து நம்ம பண்ணையே விழுகும் பாருங்கள். நான் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். அந்த நியூஸ் பேப்பரில் எப்படி விழுகுது அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து அழுக்க அடைச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள் ஏசி எப்படி நம்ம ரூமை வந்து கூல் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணணும், மந்த்லி ஒன்ஸ்னால் அது. இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் டஸ்ட் எல்லாமே அடைச்சிரும். அதே மாதிரி பேக் போர்ஷனையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோவா வந்து டஸ்ட் இருக்காது. அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் வந்துட்டு உங்களுக்கு டஸ்ட் இருக்கும். இதையுமே நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸ் ஒன்று இருந்துச்சுல அதையும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். சேம் தான், இந்த மாதிரி மெத்தட்லேயே வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு ப்ரஷ் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். அது பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்து பறக்குது. அந்தளவுக்கு வந்து நல்ல ஃபில்டரையே வந்துட்டு டஸ்ட்டு அடைச்சிருக்கு.
ஸோ பாருங்கள் எவ்வளோ வந்து குப்பை வந்திருக்கு அப்படின்னு. அதுலேருந்து உங்களுக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு கிளியராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் என் கையெல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம எந்த விதமான தண்ணியும் போட்டு நான் துடைக்க கிடையாது. உங்களுக்கு அப்படி நீங்கள் தண்ணி வேணால் லைட்டாக வேணால் டிப் பண்ணி துடைச்சிக்கலாம். பட் தண்ணியில் வாஷ் பண்ணி எல்லாம் வேணாம், உங்களுக்கு லைஃப் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த ஃபில்டரை. நான் அந்த ஃபில்டர் மட்டுமே வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ வந்து அழுக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏசியோட டாப் அந்த இது போர்ஷன் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த போர்ஷன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன், இது நமக்கு தெரிகிற போர்ஷன். இந்த இது நம்ம ஏசி இது கூலிங் ஆகிற இதெல்லாமே நமக்கு இந்த வழியாக தான் காற்று எல்லாமே வர்றது. அதே மாதிரி உள் சைடு எல்லாமே வந்துட்டு ப்ரஷ்ஷு எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வேக்கம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். வேக்கம் கிளீனர் இல்லாதவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ வந்துட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவை தண்ணி வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். இது ஒயிட்டாக இருக்கங்காட்டி உங்களுக்கு அழுக்கு நிறையா படிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு ரொம்ப நமக்கு தேவையான ப்ராசஸ். ஏன்னா வந்து இதில் தான் வந்துட்டு நிறையா வந்துட்டு அழுக்கு சேர்ந்துருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏசி க்ளீனிங்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி க்ளீன் பண்ணணும். ஏன்னா நிறைய அழுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளார இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணணும் நல்லா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபில்டர் போர்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்துட்டு படிஞ்சிருக்கும். இதெல்லாமே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். ஒரு ப்ரஷ்ஷு மட்டும் வச்சுட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷ் வந்துட்டு நல்லா அழுக்காயிருச்சு அப்படின்னா வேறு ப்ரஷ் கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்டர்லலாம் டிப் பண்ண வேணாம். ஏன்னா இதெல்லாம் மெட்டல் பாடி. ஸோ வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ரஸ்ட் வரலாம் சான்ஸ் இருக்குது ஏசி இதுங்காட்டி. ஸோ அதனால் நம்ம வந்து வெறும் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணாவே உங்களுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். நம்ம பிளாஸ்டிக் இதுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் டிப் பண்ணி இது பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரஷ்ஷை வச்சு இப்படி ஸ்டோக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துடும். இந்த இட போர்ஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ள ராடு மாதிரி ஒன்று சுற்றுது பாருங்கள். அந்த போர்ஷனில் தான் உங்களுக்கு அழுக்கு நிறையா இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு நல்லா வந்து இப்படி நம்மளை நோக்கி பிடிச்சிட்டு நல்லா வந்துட்டு ரொட்டேட் பண்ணி தொடங்க. அப்போ தான் வந்து அந்த ராடில் வந்துட்டு நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம க்ளீன் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி போர்ஷனில் நம்ம ப்ரஷ்ஷை வந்துட்டு இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அழுக்கு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகும். அந்த ராட் அப்படியே சுற்றுது பாருங்கள். இந்த இதை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆகும். இந்த மேல் போர்ஷனை மட்டும் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஃபில்டர் க்ளீனிங் வந்துட்டு ரொம்ப ஈஸி. பட் இதை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உள்ளெல்லாம் நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணணும். பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக நான் எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த மெட்டல் பாடிக்கு மட்டும் நான் வந்துட்டு நல்லா வெட் கிளாத்தில் வந்துட்டு நல்லா தொடச்சிக்கிறேன். உங்களுக்கு ஃபைனலாக டஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு மட்டும் நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெட்டல் பாடியை மட்டும் ஒரு 2-3 தடவை கூட நம்ம வந்து இதை தொடச்சிக்கலாம் நல்ல தண்ணியை வச்சு. இந்த இடத்துல எல்லாமே நல்லா அழுக்கு இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா தொடச்சிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அந்த உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மந்த்லி ஒன்ஸு ரூம் வந்துட்டு நமக்கு ஊட்டியில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கூலிங் கிடைக்கும். இந்த ஃபில்டரை ஏசியோட டாப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் அந்த 5 லாக் சொல்லியிருந்தேன்ல, அந்த லாக் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த லாக் ஒவ்வொரு போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷனில் கரெக்டாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து கிளியராக மாறிடுச்சு, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து மேலே வரும். நமக்கு
மேல் போர்ஷன் இதை வந்துட்டு நம்ம ஏசி இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கையே தெரியுது பாருங்கள், நல்லா வந்துட்டு உங்களுக்கு அழுக்கெல்லாமே போயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த போர்ஷன் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லாக் வந்து கரெக்டாக உட்காரணும். 2 பக்கமும் அதே மாதிரி தான். இந்த சைட்லலாம் கேப் விழுகாமல் நம்ம நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபுல்லும் வந்துட்டு மேலே பாருங்கள் லைட்டாக வந்து கேப் இருக்குது. ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கணும், ஏன்னா கேப் இருக்குதா அப்படின்ட்டு. இந்த சைடில் கேப் இருக்கல, இந்த கேப்பை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக வந்து ஏசி வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லையும் இது வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.